டேய் என்னடா இது? அவெஞ்சர்ஸ் டீம் ரொம்ப சின்னசாகுது. வெறும் தார், ஆண்ட்மேன், லோக்கி, ஃபால்கனு, சின்ன ஃபால்கன் அப்புறம் ஷாங்ஸி. ஷாங்ஸி எப்புட்றா இந்த படத்துல வந்தாருன்னு கேட்டா, ஷாங்ஸி இப்போ போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்திருப்பாங்க. நம்ம பேனரும், நம்ம கேப்டன் மார்வலும், "தம்பி நீ வந்து அவெஞ்சர்ஸ் டீம் செலக்ட் ஆயிட்ட. நீ வந்து அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்ந்துக்கோ" அப்படின்னு சொல்லி நம்ம ஷாங்ஸியும் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நம்ம இந்த படத்துக்குள்ள சேர்த்திருப்பாங்க. அத தொடர்ந்து அவெஞ்சர்ஸ் டீமே ரொம்ப சின்னசா இருக்குது. அது மட்டும் இல்லாம லோக்கி வில்லனா தான் இருந்தாரு. எப்புட்றா நல்லவனா பண்ணான்னு கேட்டா, அவர் இப்போ காட் ஆஃப் டைம் லைன்ல இருக்கிறாரு. அப்புறம் அவர் கீழ தான் டைமே எல்லாம். டைமு அவர தாண்டி எதுவும் நடக்க முடியாது. அவருக்கு தெரியாத எந்த விஷயமே கிடையாது. அதனால நம்ப லோக்கிய கூட ஒரு நல்லவளா சேர்த்துக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேப்டன் மார்வெல் இந்த டீம்லயே இல்லையே! ஒரு வேள கேமியோவா இருப்பாங்களோ? அத தொடர்ந்து வேற யங் அவெஞ்சர்ஸ்ன்னு வேற இப்ப புதுசா வேற சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள இறக்கறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா, அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏற்கனவே நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு ஒருத்தவங்க சுத்தின்னு கெடக்குறாங்க. அதுக்கே இவங்க அவெஞ்சர்ஸ்க்கு இவங்களுக்கும் பெரிய சண்டை போயிட்டுருக்கு. பத்தாததுக்கு இவங்கள வேற இறக்கி விட்டா சண்டை பெருசாயிரும். அத தொடர்ந்து வந்தா நம்ம வக்காண்டன்ஸ் டீம காட்டியிருக்காங்க. அது ஷூரி, நேமோரு அப்புறம் வந்து எம்பாகு காட்டியிருக்காங்க. நேமோர் வந்து வில்லன் தானே எப்படி அதில ஹீரோவா வர்றாரு? சண்டை அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோலாம் பார்க்கக்கூடாது. இறங்கி சண்டை செஞ்சு தானே ஆகணும். அது தொடர்ந்து இல்லாம நம்ம பிளாக் பேந்தர் 3 வேற புதுசா அதுக்கு படமே ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் பழைய பிளாக் பேந்தர் வந்தா நல்லாயிருக்கும். ஆனா அவரு இறந்து போயிட்டாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அத தொடர்ந்து வந்தா நம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் இந்த அவெஞ்சர்ஸ் டீம்ஸ்ல இருக்க போறதா சின்ன லீக் கிடைச்சிருக்கு. அது கன்ஃபார்மா தெரியல. ஆனா ஒரு ரூமரா தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்தா நடக்குமா நடக்காதுன்னு கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்தா நம்ம ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் டீம காட்டியிருக்காங்க. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம டாக்டர் டூம் வந்து ஃப்ராங்க்லின் ரிச்சஸை வந்து கடத்திட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அங்கே எக்ஸ்மென் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கும் நம்ம டூமுக்கு பெரிய சண்டை நடந்திருக்கலாம். அந்த சண்டையில் பாதி பிரிஞ்சு மீ மீதிக்கிற பேர் மட்டும் நம்ம தண்டபோஸுக்கிற நம்ம யூனிவர்ஸுக்கு வந்திருக்கு மேபி சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மோனிகா வந்து நம்ம எக்ஸ்மென் யூனிவர்ஸில் இருக்கிற யூனிவர்ஸ்க்கு வந்து ஜம்ப் ஆகி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸுக்கு இருக்கிற பீஸ்ட்டு டீம் வந்து படத்தில் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. பாசிபிளி நம்ம ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்னு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற நம்ம டாக்டர் டூம் வந்து ஃப்ராங்க்லின் ரிச்சஸையும் சூ ஸ்டார்மையும் கடத்தி வச்சிருக்கணும். மேபி திங்க் ஜானி ஸ்டாப்பு, ஃப்ராங்க்லின் ரிச்சஸ் தான் இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி காட்ட போகிறாங்கன்னு தெரியல படத்தில். இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் அளவுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவதார் அண்ட் ஃபயர் நேஷனில் கூட நம்ம படம் வரப்போகுது, ட்ரெய்லர் வரப்போகுது. எத்தனை பேர் வரதுக்கு பார்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவதார் அண்ட் ஃபயர் நேஷனில் நம்ம ட்ரெய்லர் வந்து சும்மா பட்டாசாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன் ஃபுல்லாக இல்லை 50 செகண்டு அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. அதுக்காகவே இப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படா அவெஞ்சர்ஸ் 2 ட்ரெய்லர் வரும், ட்ரெய்லர் வரும்னு. நானும் அது அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம